ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த புது வருஷம் பிறகு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், விஷயங்கள் நல்லதே நடக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக இருக்கணும் எல்லாமே. வாங்க, ஆலு தம் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் செய்முறை. இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 10 ஆனியன் வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ரோஸாக ப்ரௌன் கலராக வரா மாதிரி பொரிக்கணும். ஆயிலில் பொரிச்சிக்கணும். உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வேக வச்சுருக்கேன். குட்டி பாருங்க, குட்டி உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இதை அப்படியே தான் முழுசாக போட போகிறோம். அப்புறம் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ரைஸு. சிம்பிள் டக்குன்னு பண்ணிடலாம் இந்த பிரியாணி. ஓகேங்களா? வாங்க செய்முறை பார்க்கலாம். இப்போ ஆயில் விட போகிறேன். ஆனியன் பொரிக்கிறதுக்கோசம் ஆயில் விடுறேன். ஆனியன் பொரிச்சு எடுத்துக்கோசம். இப்போ ரைஸுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன போடுறேன் பாருங்க. அன்னாச்சி பூ, ஜாதி பத்திரி கொஞ்சம் போட்டால் போதும், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய், ஜீரகம், பட்டை, பச்சை மிளகாய் போட்டு சால்ட்டு போட்டு கொதிக்கிட்டோம். போட்டு தேவையானதுக்கு உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நெய், இப்போ இதெல்லாம் போட்டாச்சு மசாலாலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே ரைஸை போட்டுக்கலாம். அரிசி போடணும். அது கொதிச்ச உடனே தான் போடணும் அரிசி. வெங்காயம் வந்து ஆயிலில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்குள்ள அரிசி காஞ்சி போச்சு, கொதிக்குது பாருங்கள். இப்போ அரிசி போடுறோம். முக்கால் வேக்காடு வெந்த பிறகு எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பும் காரம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலான்னு இருக்கேன். இது என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். தனி மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் தனியா, இதை போட்டு ஒரு புளிக்க. மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன், மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். தண்ணியிலே போட்டுக்கணும், இப்போ ரைஸ்லேயே போட்டுக்கணும் பாருங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் தண்ணியில் ஃபஸ்ட்டில் தண்ணியில் போட்டுக்கணும். ஆமாம், நான் மறந்துட்டேன் போகிறது. பொண்ணு ஞாபகப்படுத்த சொன்னான். சாதம் ஒன்றும் இன்னும் வேக ஒரு குலுக்கி ஒரு கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட், அவ்வளோதான். ஃப்ரை மட்டும் சும்மா ஃப்ரை பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசம் மசாலா கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஆயிலே போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கையும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட். மசாலா உள்ள ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இது போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். முழு உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆயிலில் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாயில் பண்ணிட்டு தான் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா,
ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, கரம் மசாலா, இப்போ 2 ஸ்பூன் தனியா, தனி மிளகாத்தூள், பெப்பர் கொஞ்சம், மசாலா வகையில் ஜீரகம் ஒரு 7 ஏலக்காய், ஒரு 7 லவங்கம், பட்டை, கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கூட தயிரும் போட்டு கலந்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம பார்க்கலாம். திருப்பி உருளைக்கிழங்குலேயே தேவையான உப்பு போட்டோம். இப்போ திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் எடுத்து வைக்கலாம். வாங்க, அடுப்பு ஆனில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸ் எடுத்து அது மேலே போடணும். முக்கால் வேக்காடு தான் ரைஸ் எடுக்கிறது. அதே மாதிரி முக்கால் வேக்காடில் எடுத்து போட்டு டம் போட்டுடணும். கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் குங்குமப்பூ இல்லை, கொஞ்சோண்டு கலர் விடுவேன், ஃபுட் கலர் விடுவேன். குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் போட்டுங்க, என்கிட்ட இல்லை. இப்போ கொத்தமல்லி கொஞ்சோண்டு, புதினா கொஞ்சம், வறுத்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா மேலே கொஞ்சம் தூவி, கரம் மசாலா கொஞ்சோண்டு, லெமன் கொஞ்சம், இப்போ லெமன் ஒன்று பிழிஞ்சுட்டுருக்கேன். நெய் கொஞ்சோண்டு விட்டுக்கலாம். எண்பது சதவீதம் வேக வச்சாச்சு. அதே டம்மில் தான் நம்ம இது பண்ண ஊற்றாத அதே டம்மில் வெந்துடும் எல்லாமே. ரெடி ஆகிடுச்சு. இப்போ டம் போடுவோம், மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். குழைக்கல் வெயிட்டுக்கு குழைக்கல் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிட்டோம். 10 நிமிஷம் பொறுத்து நம்ம திறந்து ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ தம்மு ஆகிறதுக்குள்ளே பூந்தி ரைத்தா பண்ணலான்ட்டு இப்போ தயிர் ஒரு கப் எடுத்துருக்கேன். சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டாச்சு. இப்போ ரைத்தாவுக்கு பூந்தி போட்டு கலக்கிக்கிறேன்.
முன்னாடியே பூந்தி வாங்கி வச்சுட்டேன் கடையில். அதில் வேர்க்கரையாக மிக்ஸ் ஆகிருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூந்தி போட்டு கலந்தாச்சு. இப்போ பூந்தி ரைத்தா ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் சாட் மசாலா நம்ம கொத்தமல்லி போட்டு ஓகே, சிம்பிளாக ரைத்தா ரெடி. பூந்தி ரைத்தா ரெடி. இப்போ வாங்க, தம் ரெடி ஆயிடுச்சுன்னா இறக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம் ஊற்றணும். வாசனையாக கம்ம கம்மன்னு இருக்கே. வாசனையாக கம்ம கம்மன்னு பாருங்க. நியூ இயர் ஸ்பெஷல். நீங்கள் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஆலு தம் பிரியாணி ரெடி. இங்கே பாருங்க, பழப்பழன்னு உருளைக்கிழங்கு. இப்போ இது பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ டம் பிரியாணி ரெடி. ஆலு டம் பிரியாணி ரெடி. அரிசியை உடைக்காம பழமா பாருங்க, கலர்ஃபுல்லாக. ஆலு தம் பிரியாணி ரெடி. பூந்தி ரைத்தாவும் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.